மாத்தலாம் என்ன செய்யாது பில்லு கட்டிட்டு போறான் பாரு. சூப்பர் தேவடியா சூப்பர் தெய்வம் தேவருக்கெல்லாம் அடியாள் சரியா சௌகா தெரியும் அண்ணா அடிச்சுட்டாரா வாய முடி நாயே அப்புறம் காரணம் நீதான். ஆமா நீ ஒரு தாசி நீ ஒரு செவலியா நீ செவலியா சரி நான் தாசியாவே இருக்கிறேன். நீ சொன்னது எல்லாமே இருந்துட்டு போறேன். அண்ணன் அடிச்சுட்டாரா வலிக்குதா? உன்னாலதான் அடிச்சாரு. என்னாலயா? என் அண்ணனுக்கு என்னடி கொடுத்த? நான் பிறந்த நாள் முதலாக என்னுடைய அண்ணன் ஒருமுறை கூட என்னை கரம் நீட்டி அடித்தது கிடையாது. எப்படி சாத்தை கொண்டு வேட்டையாடுகின்றார் என்றால் அடித்திருக்க காரணம் நீதான். உன்னாலதான். சரி உன்னாலே அவன் அழைந்தான். நானே பில்லு கட்டிட்டு சரி அதெல்லாம் போகட்டும். இதுல உட்காந்து நான் போய் நான் விட்டேன். நீங்க இருந்து போ முதல்ல. உட்கார முடியாதா? முடியாது. இறுதியா கேட்கிறேன். நான் உறுதியா சொல்ல முடியாது. முடியாதா? முடியாது. முடியாது. சரி அதெல்லாம் போகட்டும். நான் யாரு உனக்கு? நான் யாரு? இந்நாட்டு மகாராணி. யாரு? உன்னுடைய அண்ணனுக்கு பொண்டாட்டி. நினைப்புதான் பொழப்பு கெடுக்கும். பிச்சைக்காரன் நாயினி தெரு தெருவா சென்று வீதி வீதியாக சென்று நாட்டியம் ஆடி பிழைக்க குடி வண்டி கோபுரத்துல நான் உட்கார நினைக்கிறீங்க. சரி சரி அதெல்லாம் போகட்டும். ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு மட்டும் சொல்லு. சொல்ல முடியாதா? முடியாது. அண்ணி. முடியாது. அண்ணி. பண்ணி. அண்ணின்னு சொல்ல சொன்னேன். அவன் என்ன பாக்குறேன்? நானே தெரியல நானே தெரியல அவன் பாக்குறேன். அவன் ஏன் பாக்குறேன்? அண்ணி. பண்ணி. பால் வாடி போனது இல்லை நீ முட்டை வாங்கி போனது இல்லை நீ சொல்லா மட்டும் தெரியுமா? சரி அதெல்லாம் போகட்டும். என்னதான் இருந்தாலும் நீ யாரு? என்னுடைய நாத்தனாரு. ஒரு வார்த்தை தவறா பேசினா என்ன? நான் தான் சொல்லி உனக்கு புரிய வைக்கணும். இறுதியா கேக்குறேன். ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லுடி. முடியாது. ஏன் முடியாது? அண்ணன் சொன்னா கொஞ்சம் சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்ல முடியாது. இறுதியா கேக்குறேன். முடியாது. முடியாதா? காலம் செய்த கோலம் தானா
ஆசை கேட்டு எழுந்து ஆசை கோடி சுமந்து திரு பேரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ ஓசை கேட்டு கேட்டு எழுந்து நீங்கள் ஆசை கோடி சுமந்து திரு தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணி வாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ எங்கிருந்து வருது யார் திருட்டு முண்டை எங்க இருந்து வரும் உனக்கு ஒரு வாரம் தண்ணி கூடா செத்துருவியா உயிர் போயிடுமா மானம் போயிடுமா சிலிங்கிறிய நம்ம இல்லாங்கடியா யாரு கால மானவரிய எங்க இருந்து வரும் எங்க இருந்து வரும் சொல்ற போட்ட கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டியா பாரு யுவராஜ் சரி அடிய பொக்க பள்ளிய அண்ணன் மொண்டாட்டி நானு வாய்ப்பால் 32 பல்லு காமிய ஆன்ற அவன் ஆண் சொல்ற அண்ணன் சொல்றது உனக்கு வரமா ஆமா சரி உன்னை அவள் அடிக்க மாட்டேன் நீ அண்ணின்னு சொல்ல அண்ணின்னு சொல்லு வார்த்தைக்கு மட்டும் சொல்ல அண்ணின்னு சொல்லு அவ அண்ணி சொல்ற ஊமையா பாய் பேசாதே அந்த ஆயா அண்ணின்னு சொன்னாங்களே அவங்க அண்ணியா வச்சு சரி அதெல்லாம் போடிய இந்த நாட்டுக்கு வந்து நாட்டியம் ஆன பிறகு நான் என்ன சொன்னடியே உன் அண்ணன் நான் உடைய அண்ணனா என்னை பத்தி என்ன சொன்னேன் நீ ஒரு தாசி அப்புறம் அங்க பார்க்கவே கூடாது ஒளி போட்டு நான் ஒண்ணு அங்க உனக்கு பாருங்க அங்க என்ன பாருங்க அங்க என்ன உனக்கு பாருங்க சரியா என்ன சொன்ன அப்புறம் என்ன சொன்ன அப்புறம் என்ன சொன்ன ஞாபகம் வரல ஞாபகம் வரலையா சொல்றது ஞாபகம் இருக்குதா
சொல்றேன் அப்ப நான் பண்ணுதா ஏய் ஒளி போட்டு நானு இந்த நாட்டுக்கு வந்த உடனே என்ன பார்த்து தாசின்றான் தேவடியான்றான் பேசின்றான் அது மட்டுமா நான் தாசி தான் நான் பேசிதான் நான் தேவடியா தான் இது நல்ல சந்தேகம் அது மட்டுமா நான் ஒன்னா நான் தாசியா இருந்தா உனக்குண்ணா நான் எப்படியா வந்த உனக்குண்ணா நான் பேசியா இருந்தா உனக்குண்ணா உன்னை கேட்டனா போட்டுமே நான் தாசி இருந்தா உனக்குண்ணாடியே உனக்கு என்னடியே உன கேட்டனா சப்போர்ட் பண்ணலையா சக்காலத்துங்க இதுல உன் நாத்தன அப்படி தான் அமைதியா இருப்பேடிய உன் நாத்தன அண்ணி கூட தான் கொடுவா இன்னாடி சப்போர்ட் ஏன் வரா எதுக்கு வரா நம்ம குடும்பத்துல ஆயிரம் நடக்கும் யார் குடும்பம் நம்ம குடும்பட்டியே அவ யாரு எதுக்கு வரா உன் குடும்பமா எப்ப உன் குடும்பம் சொன்னியோ மூக்குத்தி மட்டும் சுக்கு 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 மினிட்ஸ்ல புடவை இன்னத்துக்கு வாங்கி கொடுத்தா உனக்கு இன்னத்துக்கு வாங்கி கொடுத்தா ஏன் வாங்கி கொடுத்தா இல்லடா அவன் வீட்டுக்காரி வச்சுக்கிறா பழகுது அது தாக்காதே அதெல்லாம் உன்னுடைய தொழில் ஆமா ஆமா கண்ண உண்ணி விட சரி விடுறா எப்ப உன் குடும்பம் சொன்னியோ இதுக்கப்புறம் எதுக்கு மினிஸ்டர் இருக்கிற இதெல்லாம் என் அண்ணன் எடுத்து போட்டது அண்ணனா முட்டி போட்டியா என்ன பண்ண கை வேலை செஞ்சியா நீ செய்வ முட்டி போட்டியா நீ போடுவேன் ராவெல்லாம் ஒண்ணு நான் முந்தானி போட்டுக்கிறேன் முதல்ல எனக்கு ஆனா ஒண்ணு போட்டுக்கிறேன் நைட்லாம் முந்தானி போட்டு சம்பாதிச்சதுக்கு நானே ஜுகு ஜுகுன்னு முடுக்கிறது நீயா ஒண்ணு கொடுத்த கழிச்சு கட்டி கொடுத்துருந்தி போட்டு நானும் அண்ணா யார் பாடும் பாடைகின்றாலே யார் பாடும் பாடல் என்றாலும் சேராது நம்மை சேராது யார் பாடும் பாடைகின்றாலே சேராது நம்மை சேராது ஒரு காட்டி யார் பாடும் பாடல் என்றாலும் சேராது நம்மை சேராது கனவி வாழ்வதே வாழ்வி கனவாக வளர்த்தேன் உயிரை நினைவாக கனவி வாழ்வாக வாழ்வி கனவாக வளர்த்தே என்னுடைய சோகமெல்லாம் யார்
பாடும் பாடல் என்றாலும் நம் பாடல் போலே ஆகாதே. முத்தழகி அண்ணி அடிச்சுட்டுனா போவோமா? சரி வா பாடிய எவ்வளவு பேய் மீன் உனக்கு உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப பயந்துட்டியா? சரி சரி ஆமா இங்க வா. அவங்க பேசுறாங்க பேசுறேன். உள்ள வந்தா நிர்வாணம் தான் உனக்கு. என்னத்தான் அப்ப அஞ்சாவது தெரியாதா எங்களுக்கு? ஏய் ஒரு பொம்பளையா பிறந்தா வாடிங்க. ஒரு பொம்பளையா பிறந்தா வாய் அடக்கணும். வாய் ஈவி மெம்பர்ஸ் வச்சுக்கிறிய வாய் அடங்குதா? அடங்குறீங்க வாய. பொம்பளையா பிறந்தா வாய் அடங்கணும் சொல்லிட்டு உன்னை பார்த்து சக்காலத்தை கத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் பேர் தாண்டா உனக்கு. ஆமா எதற்காக உன அடித்து தெரியுமா? இந்த நிலைக்கு காரணம் என்ன தெரியுமாடிய? இந்த நிலைமைக்கு காரணமே நான் தான் சொல்றேன் பாரு யாரும் சொல்லிட்டு. எனக்கு அத்தா மாமா இளவரசியா? அதெல்லாம் அப்பங்க காலம் மாறிடுச்சு, நேரமும் போயிடுச்சு. அந்தரங்க காலம் அப்படியா? ஆமா அப்படி என்றால் இப்பொழுது இந்த உண்மையை என்னுடைய அண்ணன் ஒரு நேரத்துல என்ன சொன்ன பார்த்து அயல்நாடு இருந்து வந்தவன், அயல்நாடு இந்த நாட்டுக்கு பஞ்சம் பிடிக்க வந்தவன். அது மட்டுமா இட்ட கால் செருப்புக்கு சமம் சொன்னாலே 5 ரூபாய் கொடுத்து திருநூறு வாங்குறோம். குங்குமம் வாங்குறோமா? குங்கம் வாங்குறோம். அந்த குங்கத்தை எங்க வைக்கிறோம்? வெத்தியில வைக்கிறோம். 200 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? சொன்னாலே அன்னைக்கு உன்னை பார்த்து இட்டக்கால் செருப்புக்கு சமம் சொன்னாலே அந்த செருப்போட சிறப்பை பாருங்க. இதோட நிலை சரிங்க. என்னதான் இருந்தாலும் வேலை முடிஞ்சிச்சு. ஆமா சரிங்க. பாருங்க சரி பாத்துக்கலாம். நான் புறப்படுறேன். சரி புறப்பட்டமா? அப்படியா கிட்டங்க சொல்லலாமா? சொல்லக்கூடாது. தவறுதானே? தவறுதான். வாயை மூடுடா சொன்னே. வாயை மூட சொல்லமா? சொல்லலாமா? அஜானா சொல்லலாமா? இனிமேல கொண்டு இந்த நாட்டு உனக்கு இடமே கிடையாது. அது என்ன மேல வடக்க நான் இராயுத பாண்டியாக நாளை நடக்கின்ற ராமகிருஷ்ணன் நீ நல்ல கதிக்கு போவியாடா?
சொல்றேன், நீ நல்ல கதிக்கே போக மாட்டேன். காரில போகும்போது கண்டனர் ராலில் அடிபட்டு தான் சாவ போறேன். லாரியா லாரியா இப்படி சொல்லி சொல்லி தாண்டி பைக்ல போய் நன்மையாயிடுச்சு. வண்டி ஓட்டு தெரியல ஓட்டினா அப்படிதான் ஆகும். ஓட்டு இருந்த நான் இல்ல அது ஓட்டாரு பாரு, அவர் தான் ஓட்டுறது. சாம்பார் பாவி, ஒரு நாட்டுக்கே இளவரசினான் என்னுடைய கரத்தில் இந்த ஓட்டை கொடுக்க தகுமா? நான் என்னடா தவறு செய்தேன்? அம்மா, வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையும் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். உன் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. ஆகையால் நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக ஓட்டமாக ஓடி வந்த அந்த விஷக்கொடி உன் வாழ்க்கையை சீரழித்து விட்டார். கவலை கொள்ளாது. இந்த நாட்டிலே இருந்தா அந்த பாவி உன்னை சாகடித்து விடுவான். ஆகையால் போதட்டா ஒரு நாட்டுக்கே இளவரசினான் என்னுடைய கருத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்க கூடாது, இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் என்று அந்த படுபாவி என்னை சித்திரவதைகள் செய்கின்றானே. அம்மா, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாயி, அம்மா, இந்த உலகத்திலே உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கும். அம்மா, உன்னுடைய வயிற்றில் நான் கருவாக தெரித்திருக்கும் பொழுது இந்த பாவி நான் கலந்திருக்க கூடாது தாயி. அன்று உன் உயிரை பிடித்த யமையே என் உயிரை சேர்த்து பிடித்திருக்க கூடாது. அம்மா, என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் நடந்து போக வேண்டும்? அம்மா, அம்மா, 300 நாள் சுமந்து என்ன முச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாயிருந்து எங்கம்மா மாறிலையும் எங்கம்மா தோளிலையும் நான் உறங்க ஏனகட்டி எங்கம்மா காட்டிலையும் எங்கம்மா மேட்டிலையும் நெத்தி வேர்வ நெத்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச ஏ சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச என் சுவாமி, எனக்காக தியாகம் செஞ்ச ஏ சாமி, என்னை குறிச்சிதாய் சொல்லி தெரியணுமா என் அம்மாவில் கோடி சாமி உனக்கு ஈடாகுமா? களை வெட்டி நல்லா இருக்கு, கால் கடிக்க நீ நடப்ப.
தலைவலினா கண்ணீரை தன்படிப்பேன் எனக்கு தலைவலினா கண்ணீரை தவடிப்பேன். என்னை தெற்கு தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்பேன். சாயங்கால வீடு வந்தா வாரி நெஞ்சு முறிப்பேன். உத்தமிய நட்படிக்கணி போடாத தீதியம்மா. உத்தமிய நட்படிக்கணி ஓடாக தெஞ்சியம்மா உத்தமிய நட்படிக்கணி ஓடாத தீதியம்மா. ஒத்தக்கல்லு முக்கியத்தா அடகுல வச்சியம்மா. ஒத்தக்கல்லு முக்கியத்தா அடகுல வச்சியம்மா. பெற்றவளே நீதானே கோவிலம்மா. பெற்றவள் நீதான் என் கோவிலம்மா பெற்றவளே நீதானே கோவிலம்மா. ஜகத்துக்கு தெய்வந்தான் நிகராகுமா. ஆண்டவா, இறைவா, இதற்கு மேற்பட்டு இந்த உலகத்தில் நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? நான் யாருமற்ற அனாதையாக விட்டேனே. எனக்கு தொழில் சொல்லக்கூட யாரும் கிடையாது. உடன் பிறந்த அண்ணனையும் பிறந்து பெற்றெடுத்த தாய் தந்தை இழந்து நான் தனிமரமாக நிற்கின்றேனே. இதற்கு மேற்பட்டு இந்த உலகத்தில் நான் உயிர் வாழக்கூடாது. அதோ தெரிகின்றதை மலை வச்சு அங்கு சென்று என்னுடைய உயிரை விட்டு விடுகின்றேன். அண்டவா இறைவா.